இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் பார்த்திங்கன்னா சும்மா தரமான படங்க. என்னோட ஃபேவரட்ஸில் ஒன்றும் கூடங்க. ஆனால் இந்த படம் பெருசாக மக்கள் மத்தியில் பெருசாக அவ்வளோவா ரீச் இல்லை. அண்டர் ரேட்டட் மூவின்னு சொல்லலாம், இல்லைனா அந்த ஹிடன் ஜெம்னு கூட சொல்லலாம். வழக்கமாக இந்த ஃபீல் குட் மூவின்ற கேட்டகரியே ஒரு மாதிரி ஸ்லோ பேஸ்டு மூவியாக இருக்கும் இல்லையா. ஆனால் இந்த படம் மற்ற ஃபீல் குட் படங்களை மாதிரி ஸ்லோவாக போட்டு இழுத்து தள்ளாமல் படம் சும்மா வேற மாதிரி சும்மா படபடன்னு அடித்து தள்ளிக்கிட்டு போயிட்டே பயங்கர ஸ்பீடாக போவாங்க. ஆனால் அப்பவும் கூட படத்தோட அந்த கடைசியாக நமக்கெல்லாம் ஒரு இனம் புரியாத ஒரு ஃபீல் குட் மாதிரி கைண்ட் ஆஃப் மிக்ஸ்டு எமோஷனை கொடுத்துருவாங்கங்க. போதும், படத்துக்கான அந்த ரொம்ப ஹைப் ஏற்றி ஆஹா ஓஹோன்னெல்லாம் சும்மா ஏற்றி விடாமல் சும்மா கேஷுவலாகவே படத்தை பார்க்கலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே செம்மையாக இருக்குங்க. எப்படின்னா ரொம்பவே அழகான ஒரு பெப்பி மியூசிக் அப்படியே பேக்ரவுண்டில் ஓடும். அப்போது ஹீரோ படம் பார்க்குற நமக்கெல்லாம் சொல்லுவாப்ல, எனக்கு கதை எப்படி சொல்லணும்னே தெரியாதுங்க, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு கூட தெரியாது, பேசாமல் நான் கிளாசிக் ஓப்பனிங் வார்த்தையிலே சொல்லட்டுமா, இட் வாஸ் அ பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ், இட் வாஸ் அ worst ஆஃப் டைம்ஸ். ஆனால் என்ன இளவு இந்த வார்த்தைக்கு அர்த்தம்? அஃப்கோர்ஸ் உலகத்தில் இந்நேரம் எவனோ ஒருத்தன் அந்த பெஸ்ட் ஆஃப் டைம்ஸோட தான் ஜாலியாக தான் இருக்க போகிறான். எப்படின்னா நிறைய அந்த வியட்நாமீஸ் ஃபுட்டெல்லாம் தின்னுக்கிட்டு, அதுவும் சாப்பாடை ஃப்ரீயாகவே, அது ரொம்பவே அழகான பொண்ணு அதை அந்த ஃப்ரீ சாப்பாட்டை டெலிவரி பண்ணிவிட்டு கூடவே அவன் சாப்பிட்றதுக்காக இந்த இப்போ டெலிவரி பண்ண பொண்ணு இவனுக்காக மியூசிக் வேறு வாசிச்சுக்கிட்டு ஆஹா நல்லா ஓஹோன்னு வாழ்க்கைன்றாப்புல பெஸ்ட் ஆஃப் டைம்ஸ்ன்ற மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அதே சமயம் பேரலாக உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இன்னொருத்தவன் வட்டிக்கு காசு வாங்கி திருப்பி கொடுக்காததுனால அவனை தலைகீழாக கட்டி முதலைக்கு இரையாக்க கட்டி தொங்க விட்டுருக்கு. கூடவே அவன் வயிற்றுல போட்டு குத்துன்னு மடர் குத்துவாங்க. இதான் worst ஆஃப் டைம்ஸ்ன்ற மாதிரி சொல்லிவிட்டு சரி இப்போ என் கதையை சொல்ல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது என்னோட சீனியர் இயர் ஆஃப் ஹை ஸ்கூல் அண்டு இது எப்படி என் வாழ்க்கையை அழிச்சதுன்னோ, நான் ஒரு கேவலமான படத்தை எடுத்து அதை பார்க்க வச்சே ஒருத்தங்களை கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு அப்படி திரும்புவான். அங்கே அவன் யூஸ் பண்ண அந்த கற்பனை கதாபாத்திரம் பொண்ணு அது இவன் கண்ணு முன்னே அப்படியே ஹாலுசினேஷன் மாதிரி இவனுக்கும் அது அழகாக வாசிக்குதுங்க. அங்கே இந்த படத்தோட பேரை போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. மீ ஏர்ல் அண்ட் தி டையிங்கல்னு 2015 வெளிவந்த ஒரு அற்புதமான படங்க. பையன் இப்போ தான் 12th படிக்கிறாங்க. பையன் பேர் கிரெக்கு. இதான் நம்ம கிரெக்கோட ஸ்கூலு. மேலை நாட்டிலலாம் ஸ்கூலே இப்படி தான் அப்படியே காலேஜ் மாதிரியான செட்டப்பில் இருக்கும் போல். எப்படின்னா ஸ்கூல் என்விரான்மெண்ட்டே அப்படியே ரொம்பவே ஃப்ரீயாக லிபரலாக அப்படியே சுற்ற விட்றாங்க. எப்படின்னா ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாம் அப்படியே ஜீன்ஸுன்னு டிஷர்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு, அதுவும் பொண்ணுங்கள்லாம் எவ்வளோ மாடர்னாக வேணாலும் ட்ரெஸ்ஸு போட்டாப்புல ஸ்கூலுக்கு வரலாம் போல் இருக்கு. லிப்ஸ்டிக் என்ன, குட்டப்பாவாடை என்ன, டைட்டாக தொட தெரியிற மாதிரி டவுசர் என்ன, ஆஹா வாவ், இவங்களெல்லாம் பார்த்தா நம்மளும் அங்கேயே ஸ்கூல் படிச்சிருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி நமக்கெல்லாம் அப்படியே ஏக்கம் வர்றாப்புல இருக்கும். ஸ்கூல்லையே ஆளுக்கு தனித்தனி லாக்கர்லாம் ரூம் வேறு கொடுத்துருக்காங்க. பாடம் எடுக்கிற டீச்சர்லாம் கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக அப்ரோச்சபிளாக தாங்க. இவர் நம்ம கிரெக்கோட ஹிஸ்ட்ரி வாத்தியாராம். பார்த்தீங்களா ஹிஸ்ட்ரி வாத்தியாரை? ஆள் டேட்டூவெல்லாம் போட்டுக்கிட்டு ஜிம் பாடி WW ரெஸ்லிங் பண்ணுறாப்புல இருக்காப்புலங்க. கிரெக்குக்கு ஒரு யூனிக்கான குட் குவாலிட்டி இருக்குங்க. என்னென்னா பையன் அந்த ஜெனியூனான ஹியூமரை ரொம்பவே அசால்ட்டாக கிராக் பண்ணுவான். அது என்னடா ஜெனியூன் காமெடி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இந்த டாக்ஸிக்கான ஜோக் மாதிரியான இருக்காது, அவ்வளோதான். டாக்ஸிக் ஜோக்கெல்லாம் அந்த வழக்கமாக அந்த கேங் டைனாமிக்ஸில் ஒருத்தன் இப்படி இருப்பான், பார்த்துருக்கீங்களா? கேங்கில் மற்றவங்கள மட்டம் தட்டி அப்படியே ஒரு மாதிரி தாழ்த்தி டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக அப்படியே பேசி ஷேமை க்ரியேட் பண்ணி அதை காமெடின்ற பேரில் அப்படியே கேங்குக்குள்ளே இருக்கவங்க மத்தியில் அப்படியே பேசி அந்த மேக்கிங் ஃபன் ஆஃப் அதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேங்கில் இருக்க ஒருத்தன் எப்போ பார்த்தாலும் பண்ணிக்கிட்டே இருப்பான், பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரியான டாக்ஸிக் காமெடிக்கு அப்போதைக்கு கேங்கில் உள்ள அந்த கூட இருக்க அல்லு சில்லெல்லாம் அதுவும் கூட சிரிச்சுக்கிட்டு தாழ்ரா தட்டாப்பில் சிரிப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஐயோ அதனாலேயே நம்ம கிரெக்குக்கு இந்த ஜெனியூன் காமெடின்ற அந்த குவாலிட்டி ரொம்பவே யூனிக்கான அந்த ஸ்பெஷல் குவாலிட்டின்னே சொல்லலாம். ஆனால் இவனுக்கு டார்க் சைடு இந்த வீக்னஸும் இருக்குங்க. அது என்னென்னா தன்னை தரைக்குறைவாக அவனாவே தன்னை எடை போட்டுக்கிட்டு செல்ஃப் டிகிரேடிங் பண்ணிக்கிட்டு ரொம்பவே ஒரு மாதிரி டிட்டாச்சு கைண்ட் ஆஃப் பர்சன்னு சொல்லலாம். எப்படின்னா இடம் தெரியாத மாதிரி, இருக்கிற இடம் தெரியாத மாதிரி இருந்துட்டு போயிடணுண்டா அப்படிம்பாங்கல்ல. அப்படிப்பட்ட இன்விசிபிளாகவே பெருசாக இந்த ஃப்ரெண்டு லவ்வரு அப்படியெல்லாம் இந்த இன்வால்மெண்ட்டு காட்டாமல் சும்மா ஸ்கூலில் இருக்கிற எல்லா பசங்கள்ட்டையும் அப்படின்ட்டு அப்படியே தண்ணியில் மிதக்கிற அந்த தாமரை மாதிரி பெருசாக யார்கிட்டையும் ஒட்டாமல் சும்மா அந்த மேலோட்டமாக தண்ணியிலே மிதந்துட்டு போயிடலான்டா அப்படின்ற மாதிரியான அப்ரோச் தாங்க ஸ்கூலில் கிரெக்குக்கு அந்த அப்ரோச் தான் வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருப்பான். ஸ்கூலில் அந்த லஞ்ச் டைமில் கூட எல்லா கேங்கும் எல்லாம் உட்காந்து அரட்டை அடிச்சு இருக்கப்ப இவனுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப ஏதோ காட்டில் விலங்கு கூட உட்காந்துருக்க மாதிரி ஃபீல் வரும் போல் இருக்கு. அதுக்குன்னு ஆள் முடிஞ்ச அளவுக்கு இந்த லார்ஜ் கேதரிங்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஹிஸ்ட்ரி வாத்தியார் அவர் ஸ்டாஃப் ரூமில் போய் அவரோட தாங்க எதனா பேசிக்கிட்டு சாப்பிட மேக்ஸிமம் அங்கே போய் ஓடிடுவான். கூட இருக்க அந்த கருப்பினத்தை சேர்ந்த பையன், இவன் பேர் தாங்க அந்த ஏர்ல்.
படம் பார்க்குற நமக்கெல்லாம் இந்த கிரெக் தாங்க இன்ட்ரோ மாதிரி எல்லாத்தையும் இதை சொல்லிக்கிட்டே வருவான், பேசிக்கிட்டே வருவான். ஆனால் இங்கே அந்த ஏரில் பார்த்ததும் இவன் கிடக்காங்க, அவனை பற்றி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்படி போவான். இவங்க ஹிஸ்ட்ரி வாத்தியார், அவர் ரூம்லேயே ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி டிவியில் எதனா பழைய படம்லாம் போட்டு அவரே அதை போட்டு வேற காட்டிகிட்டே போவாப்ல. ஹே, அடுத்த 20 நிமிஷத்தில் நான் 309 கிளாஸில் இருப்பேன்டா அப்படின்ட்டு ஹி தேங்க்ஸ் ரெஸ்பெக்ட் தி ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு அவர் போகிறாப்புல. கிரெக்கு இப்போ படம் பார்க்குற நம்ம கிட்டலாம் கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேங்க, இந்த அழகான பொண்ணுங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை அழிச்சிருவாளுங்க. நல்ல பொண்ணாக இருக்கிறதெல்லாம் அது ஒரு மேட்ரே இல்லை, ஜஸ்ட் அந்த அழகை மட்டும் பயன்படுத்தி நம்மளெல்லாம் கவுத்துருவாளுக. அவளுக பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் மேய்கிற அந்த மான் மாதிரிங்க, நம்ம அவளுகளுக்கு ஒரு குட்டி முயல் மாதிரி அவள் காட்டில் மேய்ஞ்சிக்கிட்டு அப்படியே சுற்றி திரியும் போது நம்மளை அப்படியே தெரியாமல் மிதிச்சுட்டு சட்டினி ஆக்கிட்டு போனால் கூட நம்மளை மிதித்து கொன்னதை கூட பார்க்காம அவளுக்கு பாட்டுக்கு போயிடுவாளுகன்னுவான். அப்போ அங்கங்க அவன் ஒரு பொண்ணு வந்து கிரெக்கு தோல் மேலே அப்படி கையை போட்டு ஹே அப்படின்ட்டு ஹே மெக்காத்தி சார் எங்கடா அப்படின்னுது. இதான் அந்த கிரெக்கு சொன்ன ஹாட்டான பொண்ணு, அழகான பொண்ணு போல் இருக்குது. அவள்கிட்ட கிரெக்கு நல்லா வளைஞ்சு வழியில் போட்டு பேச அவளும் கிரெக்கிட்ட சிரிச்சு பேசுகிறா. அப்போ பக்கத்தில் இந்த ஏழு பையங்க அவன் திரும்பி கூட பார்க்கல, அசால்ட்டா அவன் அழகை பொருள்படுத்தவே இல்லை. ஏம்மா மெக்கார்த்தி 303 இருக்காரு அப்படின்ட்டு அவன் சொல்லிட்டு அப்படியே தென்னாவட்டா உட்காந்துருக்க. அவன் தேங்க்ஸ்ரா அப்படின்ட்டு கிளம்புவான். இவர் நம்ம கிரெக்கோட அப்பங்காரரு, இவங்க கிரெக்கோட அம்மாங்க. அம்மா அப்பா 2 பேரும் ரொம்பவே பிள்ளைய ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகுறாங்க. இருந்தாலும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இல்லாமல் அப்பப்போ கொஞ்சம் அந்த கண்டிப்பை காட்டி வளர்க்குறாங்க. அம்மாக்காரி கிரெக்கை கூப்பிட்டு வச்சு, மகனே இங்கே வா, உட்கார் ஒரு சோகமான நியூஸ் சொல்கிறேன், வாடா பக்கத்தில் கை கொடு அப்படின்ட்டு உட்காரு மகனே. பக்கத்து தெருவில் டென்னிஸ்ன்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க பொண்ணுக்கு லுக்கிமியா வேண்டா, கேன்சரா, அவள் கூட உன் ஸ்கூலில் தானடா படிக்கிறா, நீ போய் அவள்கிட்ட பேசுகிறா மகனே, பாவண்டா போடா அப்படின்னு. இவன் ஏம்மா அதெல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாதுமா, நான் ஸ்கூலில் அவள்கிட்ட இதுவரை நான் பேசுனதே இல்லை, எப்படி இப்படி திடீர்னு போய் பேசுறது, உனக்கு கேன்சரு அதான் நான் பேச வந்தேன் நான் சொல்கிறது, போமா விடுமா அப்படின்லாம் சொல்ல. ஆனால் அம்மாக்காரிங்க கிரெக்கை விடவே மாட்டாங்க. வழக்கமாக எல்லா அம்மாக்களை மாதிரி போட்டு அணத்துறாங்க. அவள்கிட்ட பேசு, அவள்கிட்ட பேசலை உனக்கு டிவி கிடையாது, அது இதுன்னு போட்டு அணத்த ஆள் அவளுக்கு ஃபோனை போட்டு பேசுகிறான். ஆனால் அந்த ஸ்கூல் பொண்ணுங்க, டேய் என்னடா எதுக்குடா ஃபோன் போட்ட, உங்கள் அம்மா எனக்கு கேன்சர்னாங்களா அதனால தான் கூப்பிட்டியான்னு. இவனும் ஆமான்னு அவன் அதெல்லாம் நான் நல்லா தான் இருக்கேன், உன் கரிசன கூதியெல்லாம் எனக்கு தேவையில்லடா அப்படின்னு வச்சு போடுறா. கிரெக்கு அவள்கிட்ட ஏனோ தானோன்னு பேசுகிறத கேட்ட அவங்க அம்மாக்காரி போட்டு இவனை அணத்த ஆரம்பிச்சிருது. ஆளு இப்போ அவள் வீட்டுக்கே போகிறாங்க. கடைசியில் அங்கே அந்த கேன்சர் வந்த பொண்ணோட அம்மா அவ கிரெக்கை நல்லா சொல்லும், நீ ரொம்ப நல்லவன்டா, கைண்ட் ஹார்ட்டட் அப்படின்ட்டு கட்டி பிடிச்சி நல்லா செல்லமாக பேசுகிறாப்புல. பேசி அங்கே அவங்க அம்மாவளோட நல்ல பழக்கமாகிக்க. ஆனால் பொண்ணுக்காரிங்க எதுக்குடா வந்த, டேய் நான் தான் ஃபோன்லேயே சொன்னேன்ல உன் கரிசன குதிலாம் தேவையில்லைன்னு போடான்றா. கிரெக்கு ஹே இங்கே பாரு, என் அம்மா என்னை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, உன்கிட்ட பேச சொல்லி உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்கிறாங்க, நான் ஒரு நாள் மட்டும் உன் கூட ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு நான் போயிடுறேன், அதுக்கப்புறம் நீ ஆச்சு நானாச்சு அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கத்து போய்க்கலாம் சரியா அப்படின்னு. அவளும் சரி அப்போ சரி வாடா அப்படின்ட்டு மேலே அவள் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறா. அங்கே இவ பேர் ரேச்சலுங்க, பொண்ணு பேர் ரேச்சலு. வழக்கமாக பொண்ணுங்க ரூமுனாலே ஒரு மாதிரி பிங்க் கலர் பெயிண்ட்டு தானே அடிச்சிருப்பாளுங்க. ஆனால் இவ ஒரு மாதிரி ட்ரீ வால்பேப்பர்லாம் ஒட்டிருக்கா, அப்படியே ரூம் ஃபுல்லாக மரமாக இருக்க மாதிரி. ரூமில் அங்கங்கே புக்ஸாக இருக்குதுங்க, கூடவே நிறைய அந்த தலைவாணியெல்லாம் வச்சுருக்க. கிரெக்கு ஆஹா இந்த தலைவாணியெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பாரு, பொசுன்னு இருக்குது. எங்கள் அப்பா அம்மாலாம் நான் இவ்வளோ தலைவாணியை வாங்கினான்னு தெரிஞ்சா நான் ஏதோ அது தப்பு பண்ண போகிறேன், பூரா தலைவாணிலையும் மாஸ்டர் பேசன் பண்ணிடுவேன்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல அவளுக்கும் நல்லா சிரித்தபடியே கிரெக்கு நல்லா ரேச்சலோட நல்லா பேசி சிரிக்க வச்சு பேசின அந்த மொதல் நாளே ரேச்சலோட நல்லா பேசி சிரிக்க வச்சு பழகிட்டான். அங்கே ஏர்லு டேய் சுன்னி எங்கடா இருக்க வாடா அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்க. அவள் யாரா அது ஃபோனில் அப்படின்னு கேட்குறா. கிரெக்கும் இப்போ தாங்க நம்மக்கிட்ட இந்த ஏர்லை பற்றி சொல்லுவோம். ஏர்ல் மற்றும் கிரெக்கு இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒன்று மண்ணுமா வளர்ந்துருக்காங்க. இந்த பாலியல் ஸ்நேகிதன் வாங்கல்ல, இவங்க 2 பேரும் இந்த வீடும் கூட பக்கத்தில் தாங்க, அப்படியே வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. கிரெக்கு இந்த சின்ன பிள்ளையா இருக்கப்பலேருந்து இவன் தான் போய் அவன் வீட்டில் போய் கூப்பிடுவான் போல் இருக்கு. அப்போல்லாம் இந்த ஏர்லோட அண்ணங்காரன் வீட்டுக்கு வெளியில் அவன் ஒரு கஞ்சா குடிக்கு மாதிரி வீட்டுக்கு வாசல்லையே உட்காந்துக்கிட்டு கிரெக்கை நாயை விட்டு துரத்த விட்டு மிரட்டுவான். ஆனால் இந்த கிரெக்கு பயலுக்கு இவனுக்கும் இந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுலையே பயம் இருக்கு இல்லையா, அதுக்குன்னு ஏரில் சின்னதாக இருக்கப்பவே டே என்னை நீ ஃப்ரெண்டுலாம் கூப்பிடாதரா கோவர்க்கர்னு கூப்பிட்றான் இருக்கான். ஊருக்குள்ளே இந்த மற்ற குழந்தைங்கள்லாம் இந்த ஃபோனில் PUBG
பப்ஜி, ஃப்ரீ ஃபயர்னு ஃபோன்லேயே ஏங்கி அப்படியே ஒரு மாதிரி அடிக்ட் ஆகி கிடக்காங்க இல்லையா? இவங்க மட்டும் இந்த இந்த சினிமா உலகத்துக்கு மேலே சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. இவங்க அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே தங்களோட அந்த நேரத்தெல்லாம் ஃபுல்லாத்தையும் ஏர்லி அந்த சைல்டுஹுட் டைமு, அப்புறம் அந்த அடல்ட்ஹுட் டைமு, இதெல்லாம் இந்த பெருசாக அந்த லவ் கிவ்னு பொண்ணுங்களை சேஸ் பண்ணி சுற்றி தெரியாமல் இவங்களோட மொத்த நேரத்தையும் அந்த மூவி இன்ட்ரெஸ்ட்லேயே முக்கால்வாசி நேரத்தை செலவு பண்ணியிருக்காங்க. அதனாலேயே இவங்க ஒரு மாதிரி அப்படியே ஒன்றா சேர்ந்து வேலை பார்க்குறவங்க மாதிரி அப்படியே ரொம்பவே டிசிப்ளின்டாக, அதே மாதிரி காமெடியாகவும், எப்படின்னா இந்த ஐகானிக் சினிமாஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த உலக சினிமாஸு, இதெல்லாம் இவங்க அப்படியே ரீமேக் பண்ணுற மாதிரி அதை சட்டையர் பண்ணி அப்படி காமெடி ஆக்கி அப்படியே படமாக எடுப்பாங்க. கன்சியூமர் மோடில், அதாவது ஒரு படத்தை கன்சியூம் பண்ணிக்கிட்டு இல்லாமல் இவங்களே ஒரு மாதிரி தங்களோட ஓன் கிரியேஷன் மாதிரி அப்படியே கிரியேஷன் மோட்லேயே தாங்க சுற்றி தெரிஞ்சிருக்காங்க. அப்படியே ஃபிலிமெல்லாம் எடுத்துக்கிட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு இவங்க இப்படி படம் எடுக்கிறது இவங்க 2 பேரும் குடும்பத்துக்கு தவிர பெருசாக வேறு யார்கிட்டையும் போய் நாங்கள் இப்படிலாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்காம அதை ஒரு சீக்ரெட்டாக ஒரு விஷயத்தை அப்படியே பண்ணிக்கிட்டு படத்தோட டைட்டிலெல்லாம் பார்த்தீங்களா, இருட்டறையில் இந்த முரட்டு குத்து, புளிய மரத்து அடியிலே புஷ்பலதா மடியிலேன்ற மாதிரி படத்தோட பேரெல்லாம் போட்டு ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் படம் ஷூட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, எடிட்டிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சு, கடைசியில் இப்படி ஒன்றாதாங்க அவங்க எடுத்த படத்தையே அப்படியே வீட்டில் போட்டு பார்த்து சிரிச்சுப்பாங்க. அப்போ கூட கிரெக்கோட அப்பங்காரனும் அவரும் உட்காந்து படத்தை பார்ப்பாப்புல. இவன் அப்பங்காரரு அவர் ஆள் வேலை வெட்டிக்கெல்லாம் போகாமல் நல்லா சொகுசாக வீட்லேயே இருக்காப்புல. இருந்தாலும் ஆள், டேய் மகனே இது வியட்நாம் வான்கோழிடா, இது தாய்லாந்து தவாக்கரி அப்படின்றாப்புல. நல்ல வித்தியாசமாக ஃபுட்டெல்லாம் இவங்களுக்கு சமைச்சு கொடுத்து இந்த ஏர்ல் மற்றும் கிரெக்குக்கு 2 பேர்கிட்டையுமே ஒரு ஃப்ரெண்டு மாதிரியே அவங்களோட நல்லா பழகுவாப்புல. இந்த கிரெக்கு பையங்க இவன் ரேச்சல்கிட்ட பேசினதை பற்றி, டேய் மாப்பிள்ள அவள்கிட்ட போய் பேசினண்டா அப்படின்னு சொல்ல, அவன் டேய் என்னடா வீட்டுக்கே போய் கில்மா பண்ணுறியாடா மகனே அப்படின்னு கேட்குறான். இல்லை மச்சி அவளுக்கு ஏதோ லுக்கீமியா வாண்டாங்கிறான். லுக்கீமியாவா அப்படின்னா என்னடா அப்படின்னா என்ன கேன்சர்னு போயிட்டு இவங்க தன்னோட அந்த ஹிஸ்ட்ரி வாத்தியார்ட்ட போய் கேட்க, டே 1 ஆகுது, டே 4 ஆகுது. கிரெக்கு அவளோட நல்லா பேசி ஆள் இது வரைக்கும் தன்னை பற்றி யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத விஷயத்தெல்லாம் இவள்கிட்ட இப்போ தடவையாக சின்னதாக அப்படியே கக்க ஆரம்பிக்கிறான். அவள் வீட்டுக்கே கூட்டு போய் டின்னர்லாம் சாப்பிட்டு வீட்டில் இருக்கவங்கள்ட்ட நான் நல்லா அறிமுகமாயிட்டா. அவள்கிட்ட நல்லா பேச்ச போட ரேச்சல் இவளும் தன்னை பற்றி கதையெல்லாம் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவள் அப்பா சின்னதாக இருக்கப்பவே ஆள் ஓடி போயிட்டாராம். ஆனால் அவர் இருந்த வரைக்கும் ரேச்சல் அந்த பார்க்கு கார்டனுக்கெல்லாம் கூட்டு போய் அங்கே அந்த மரத்தில் தாவம் பார்த்துருக்கீங்களா அணில், அதெல்லாம் 9 ஸ்குரில் 10 ஸ்குரில் அப்படின்னு இந்த அணில்களெல்லாம் கவுண்ட் பண்ணிக்கிட்டு இவளுக்கு இந்த அணில்களை பிடிக்கும் போல் இருக்குது. கிரெக்கு இந்த ரேச்சலோட நல்லா ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க. ரேச்சல் கிரெக்கை நல்லா ரீட் பண்ணிட்டாங்க. ஆள் ஒரு மாதிரி ஆன்டி சோஷியல் கேரக்டராக இருக்கான்னு. அதுலேயும் ஸ்கூல் முடிஞ்சால் நான் இந்த மேல் படிப்புக்கு காலேஜுக்கெல்லாம் போகவே மாட்டேன்டி, இங்கே இருக்காங்களே என்னால் இங்கே இருக்குந்தே சமாளிக்க முடியலை, இதில் காலேஜ்னால் அங்கே ஃபுல்லாக ஸ்ட்ரேஞ்சராக தான் இருப்பாங்க, அதுவும் ஸ்கூலில் வேறு அந்த காலேஜ் டைம் அதிகமாகவும் இருக்கும், நான் காலேஜுக்கெலாம் போக மாட்டேன்னு ஆள் ஒரு மாதிரி ஃபியர்லேயே அந்த ஃபியர் ஆஃப் பீயிங் ஹர்ட்டு, அந்த ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா காயப்படுறோம் அப்படின்றதால அந்த மனிதர்களே வேண்டாம் அப்படின்றாப்ல. போடி எனக்கு காலேஜே போக விருப்பமே இல்லைன்னு ரேச்சலு அட யாரா நீன்றாப்லையே பேசுகிறா. ரேச்சலு இப்போது கிரெக்கை அப்படியே ஸ்கூலில் தடவையா எல்லா பசங்களுக்கும் மத்தியில் அந்த தன்னோட ஃப்ரெண்டோட கேங்லேயே ஒன்றா சாப்பிட கிரெக்கை கூப்பிட்டு வர்றா. அங்கே அந்த பொண்ணுங்க எல்லாம் நல்லா அழகாக சூப்பராக இருக்க. அங்கங்க அந்த பொண்ணுங்க இவனை போட்டு நோண்டி துருவுறாளுங்க. இவன் அப்படியே முழிக்கிறான், என்னங்கடி இப்படி பேசுகிறாளுங்க அப்படின்ற மாதிரியே. அப்போ பின்னாலேருந்து யாரோ ஒரு பொண்ணு அப்படியே கிரெக்கு தோள்பட்டையில் அப்படியே கை வைக்க டக்குன்னு நமக்கு அப்படியே விஷுவல்ஸ் எல்லாம் வரும். காட்டுக்குள்ளே ஒரு குட்டி முயல் மேய அதை ஒரு பெரிய மான் அப்படியே ஓடி வந்து மிதித்து கொண்டுட்டு போகிறாப்புல. விஷுவல்ஸை பார்த்தா இந்த மேடிசின் பொண்ணு தாங்க. அவள் எப்போவும் இப்படி தான் அப்படியே கை வச்சு தான் அப்படியே கூப்பிடுவா. அவள் எப்பெல்லாம் பேசுகிறாளோ அப்போல்லாம் இந்த பேரலெல்லாம் நமக்கெல்லாம் இந்த சிரிப்பு வர்றாப்புல. அந்த விஷுவல்ஸும் கூடவே வருங்க. கிரெக்கு இவளோட அப்படியே பேசிகிட்டு இருக்கப்ப இவன் பாட்டு டக்குன்னு அங்கே பாருங்கடி டைனோசர் நடந்து வர மாதிரி ஒருத்தன் வர்றான் அப்படின்னு கிண்டல் பண்ணா. அதை அந்த பயலுக்கு கேட்டு போயிடுது. அவன் இப்போ முறைக்க ஆரம்பிச்சிடறான். ஆள் இது வரைக்கும் எந்த ஒரு எனிமையும் இல்லாமல் அப்படியே சேஃபாக சுற்றி தெரிஞ்சவனுக்கு இப்போ தடவையாக ஒருத்தனை இது பகைச்சிக்கிட்டோமே அப்படின்னு ஆள் போய் அந்த மெக்கார்த்தியோட ஷேர் ரூமுக்கு போய் நம்ம ஏர்ல்கிட்ட சொல்லி புலம்ப ஆரம்பிப்பான். அங்கே கட் பண்ணா அடுத்தாப்புல கிரெக்கு ரேச்சல் பொண்ணு வீட்டுக்கு ஏர்ல் பயலையும் கூட்டு போய் பேச்ச போட, ஏர்லு கேன்சர் வந்தவன்றதால
போல அவன் ரொம்பவே ஐயோ அவளை ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு பார்த்து பார்த்து பேசுகிறான். ஆனால் இந்த கிரெக் பையங்க இவன் அசால்ட்டா ரொம்பவே இன்சென்சிட்டிவாக அவங்க ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருக்கான். அடப்பொடி போய் சாவடி அப்படின்ற அப்படியே அப்போ நம்ம ஏர்ல வாடா ஐஸ்கிரீம் வாங்கி தடா போகண்டா அப்படின்னு இவங்க ஊருக்குள்ளேயே இப்படி அப்படியே தெருவுக்குள்ளேயே உட்காந்து அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டு ஏர்லு அந்த ரேச்சல்கிட்ட நல்லா பேசி பழகிட்டான். ஏர்ல் பையன் இவங்க படம் பண்ணுற அந்த சீக்ரெட்டையே அப்படியே இவக்கிட்ட உடச்சி நாங்கள் இந்த மாதிரி படம் பண்ணுறோண்டி, அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த கிரெக் பையன் இவனுக்கு இந்த ஃப்ரெண்டுன்னு கூப்பிடலாம் பிடிக்கவே பிடிக்காது, என்னை அதனால் கோவர்க்கர்னு கூப்பிட சொல்லியிருக்காண்டி, அவனுக்கு ஒரு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்லாம் அவனை பற்றி போட்டு கிளிக்கிறின்னு கிழிச்சுவிட்டு அப்போங்க அவன் என்னன்னா அடி நீங்கள் படம் பண்ணுறீங்களாடா, ஏன்டா இதை நீ என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அவன் கேட்க அடுத்தாப்புலங்க ஏழு அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு வந்து இந்த ரேச்சல் பொண்ணுகிட்ட அப்படியே படத்தெல்லாம் காட்டுறாங்க. கிரெக்குக்கு போச்சு ஏன்டா இவள்கிட்ட காட்டினேன் அப்படின்ற மாதிரியே இருப்பான். அவள் போன அப்புறம் கூட ஏரில் போட்டு திட்டுவான், ஏன்டா சொல்லிவிட்டியாடா அவள்கிட்ட அப்படின்ட்டு. அங்கிட்டு ஸ்கூல்லங்க கிரெக்குக்கு நிறைய எதிரிகள்லாம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. போச்சுடா அப்படின்ற மாதிரியே இவனுக்கு இருக்குது. ஆனால் இந்த பக்கத்து நம்ம ரேச்சல் பொண்ணு அவளுக்கு இன்னைக்கு தாங்க இந்த கேன்சர் கீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணி அவள் அந்த தலைமுடி போனதால் அவளுக்கு அவ்வளோ சோகங்க. சொல்லுவா, நான் நினச்சிருக்கேன் பொதுவாக இந்த ரோட்டில் போகிறவங்க வர்றவங்கெல்லாம் என்னை அழகை பார்த்து அந்த அட்டென்ஷன் கொடுக்குறப்பெல்லாம் பேசாமல் இந்த மொட்டையாக இருந்தால் நம்மளை பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ மொட்டையாக இருக்கப்போ தான் தெரியுது. ஆனால் அது அவ்வளோ ஈஸியாலாம் இல்லை. என்னை பார்க்குறவங்க எல்லாம் டக்குன்னு அவங்க முகம் அப்படியே இந்த பிட்டி பண்ணுறாப்புல அப்படியே வருத்தப்படுறாப்புல அப்படியே பார்க்குறப்பவே அப்படியே கஷ்டமாக மாறிடுது அவங்க முகம். டேய் இப்போ நான் அக்லிடா, என்னை சமாதானம் ஏதோ ஹெல்ப் பண்ணுறோன்ற பேரில் என்னை பார்க்குறவங்க எல்லாம் நீ அழகாக இருக்கன்னு அப்படி பொய் சொல்கிறாங்கன்ட்டு அழுவா பாருங்க. ஐயோ அப்படி இருக்குங்க. எப்படி இருந்தவ எப்பவும் அப்படியே அழகாக சிரிச்ச முகத்தோடு இருந்தவ இப்படி மொட்டையங்கிட்டையுமா அப்படியே அழுகிறப்ப படத்தை பார்க்குற நமக்கெல்லாம் கூட அப்படியே பயங்கர கஷ்டமாக இருக்கும். அங்கே கட் பண்ணா அடுத்தாப்புல இந்த மேடிசன் பொண்ணு இவளுக்கும் நம்ம கிரெக்குக்கும் இந்த ஏர்லு படம் பண்ணுற விஷயம்லாம் இந்த ரேச்சல் மூலமாக அப்படியே தெரிஞ்சு போச்சு. அவள் கிரெக்கிட்ட நீங்கள் படம் பண்ணுறீங்களா, சூப்பரா டே நீங்கள் ஏன் பேசாமல் இந்த ரேச்சல் பொண்ணுக்கு அவளுக்கு ஒரு படம் மாதிரி பண்ணி ஏன் அவளுக்கு டெடிகேட் பண்ணக்கூடாது, நீங்கள் பண்ணுங்கடா ப்ளீஸ்ரா அவளுக்காக பண்ணுங்கடா அப்படின்னு. சரி இவனும் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்ட்டு அப்படியா பண்ணுறீங்களா அப்படின்னு தோல் மேலே அவள் அப்படியே செல்லமாக அப்படியே கையை போட்டு அப்படியே பேச அங்கே பேரலாக அந்த விஷுவல்ஸும் அப்படியே பார்க்குறப்ப சிரிப்பாக வரும். அப்புறம் ரேச்சல் அவள் நம்ம பாய்ஸு இது வரைக்கும் எடுத்த எல்லா படத்தையும் பார்த்து அப்படியே சிரிச்சுக்கிட்டு அதுலேயும் பார்த்தீங்களா கிளாக் ஒர்க் ஆரஞ்சுன்ற படத்தை சாக் ஒர்க் ஆரஞ்சுன்னு மாற்றி சாக்ஸு ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிற மாதிரி அப்படியே போட்டு ஃபன் பண்ணி வச்சுருக்காங்க. ரேச்சல் இவளோட வழி நிறைஞ்ச அந்த கேன்சர் வாழ்க்கையில் அப்படியே இவளுக்கு இவங்க இந்த படத்தை பார்க்குறதன் மூலயமா அவளுக்கு அப்பப்போ அந்த சிரிப்பு தட்டுறாப்புல இருக்குது. அவளும் பதிலுக்கு நம்ம கிரெக்கை காலேஜுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணுறா, இவனை அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா போய் படிடா காலேஜுக்கு போடான் இருக்கா. இவன் பொது இடமாச்சு மயிராச்சு அப்படின்ட்டு இந்த காலேஜ் வாழ்க்கையை போட்டு அப்படியே கிளின்னு கிளிக்க ரேச்சலுக்கு இவன் பேசுகிறதெல்லாம் அப்படியே சிரிப்பு வருதுங்க. கிரெக்குக்காக அவளை தன் கைப்பட காலேஜுக்கு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறா. கிரெக்கு இந்த இடைப்பட்ட நாட்களில் ஆள் இந்த ஸ்கூலு கீழுன்னெலாம் போகிறதே இல்லைங்க. ஃபுல்லாக எப்போவும் இந்த ரேச்சலோடவே முழுசாக இருக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படின்னா ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு இவளோடவே டைம் ஸ்பெண்ட் ஆரம்பிச்சிட்டான். அவளுக்கு அப்படியே கம்ஃபர்ட் கொடுக்குற மாதிரி அப்படியே கூடவே கிடக்குறாங்க. டெய்லி ஒரு நாளும் போய் அவள் வீட்டுக்கு போகிறது. சில நாள் ரேச்சல் அவள் சிரிச்ச முகத்தோட வரவேற்பா, சில நாள் சோகமாக அப்படியே கிடப்பா, சில நாள் நல்லா சுத்தமாகவே பேசாமல் அப்படியே கம்முன்னு பக்கத்துலேயே படுத்திருப்பா. இவனும் ஐயோ செத்துக்கத்து போயிட்டாளா அப்படின்ற மாதிரி பயந்து போய் அப்படியே செக் பண்ணி பார்த்துட்டு ஆள் சரி உயிரோட தான் இருக்கா அப்படின்ட்டு அவளோட நல்ல ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் ஆயிடுச்சுங்க. கூடவே பேரலா இவளுக்காக அந்த படம் எடுக்கிறதுலையும் அதுலேயும் முன்வரமாக படத்தை பண்ண அங்கங்கே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் இப்போ திடுதிருப்புன்னு இந்த ரேச்சல் பொண்ணு இனி நான் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டே பண்ணுறதா இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன்னு ரொம்பவே எமோஷ்னலாக தன்னோட அந்த டிசிஷனை சொல்ல கிரெக்குக்கு இது பயங்கர ஹர்ட்டிங்காக இருக்குதுங்க. அவன் எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணுறான், போடி போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறீன்னு. அவள் டே என் வலி என்னதுடா அப்படின்ட்டு அவள் பேச அப்போங்க ஆள் எப்படி அவளை கன்வின்ஸ் பண்ணுறதுன்னே தெரியாமல் அப்படியே பொசுக்குன்னு அப்படியே காயப்படுத்துகிறாப்புல அவளை அட்டாக் பண்ணி போய் சாவடி அப்படின்னு பேச அவளுக்கு பதிலுக்கு அவளும் சொல்லிப்படுறா, டே நீ உன்னை ஃபோர்ஸ் பண்ணதால தான்டா நீ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பழகின, அப்புறம் இந்த ஏழு பையன் அவன் ஃபோர்ஸ் பண்ணதால தான் நீ அந்த படத்தையே என்கிட்ட காட்டின கரெக்டா, அப்புறம் இந்த மேடிசன் பொண்ணு அவள் ஃபோர்ஸ் பண்ணதால தான் நீ எனக்காக இப்போ படமும் பண்ணுற கரெக்டா, இதெல்லாம் நீயா ஃபோர்ஸ் பண்ணி தான்டா நீ பண்ணிட்டு இருக்க, நீயா எதுவுமே பண்ணலை.
ரேச்சலு இப்படி திருப்புன்னு அப்படியே மூஞ்சுக்கு நேராக உண்மையை போட்டு அடிச்சதுனால கிரெக்குக்கு இப்போதாங்க ரிலேஷன்ஷிப்னா என்ன, அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு தடவையாக அந்த பெயினை ஃபீல் பண்ணுறான். ஆள் நேராக அந்த 7 அடேய் துரோகி, எப்பட்றா நீ இந்த ரேச்சல் பொண்ணுட்ட இந்த சீக்ரெட்டெல்லாம் சொன்ன, டேய் அவளுக்கு படம் பண்ணுறத நான் வந்து சஸ்பென்ஸாக வச்சுக்கணும்னு ஒரு இது மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைத்தனேடா, அதை போய் எப்பட்றா சொன்னேன் அப்படின்ட்டு அவன்கிட்ட போய் சண்டைக்கு போகிறான். 7 அவன் நல்லா வயிற்றுலே ஒரு குத்தை போட்டு அடியை போட்டு அனுப்ப கிரெக்குங்க இப்போ மறுநாள் ஸ்கூலுக்கு அப்படியே ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் வந்திருக்கான் 3 மாதத்துக்கு அப்புறம். ஆள் அப்படியே மெக்கார்த்தி சார் ரூம்லேயே அப்படியே ரொம்பவே டிப்ரெஸ்டாக அப்படியே சோகமாக உட்காந்துருக்க. அவரும் இவன்ட்ட பேச்ச போடுறாப்புல, என்னப்பா ஏதுப்பான்னு. இந்த ரேச்சலுக்கு அவள் கேன்சர் எப்படிப்பா ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னா அவன் ஸ்டாப் பண்ணிட்டா, ட்ரீட்மெண்ட்டெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டான்னவும் இப்போ மெக்கார்த்தி சார் இவர் சொல்லுவாப்லங்க, டேய் தம்பி, எங்கள் அப்பா இருந்தான்டா, எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது, நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். அவர் ஒரு கட்டத்தில் ஆள் செத்து போயிட்டாப்ல, ஆனால் அவர் செத்ததுக்கு அப்புறம் கூட அவன் யார், அவரோட குட் சைடு என்ன, யார் என்னன்னலாம் என்ன பண்ணுவார், அவர் செத்த அப்புறம் தான்டா எனக்கு அதெல்லாம் தெரிய வந்துச்சு. ஸோ நமக்கு இந்த க்ளோஸ் ஆனவங்க செத்துட்டாங்கன்னா இந்த டெத்துன்றது ஒரு எண்டுலாம் கிடையாது. டெத்துக்கு அப்புறம் கூட நீ அட்டென்ஷன் கரெக்டாக பே பண்ணினா அப்போவும் அவங்கள பற்றின ஏதாவது விஷயம் அதுவாகவே அழகாக அதுவாகவே அன்ஃபோல்ட் ஆகும். நீ வேணும்னா பாடுறா அப்படின்னு இவன் அவட்ட கோச்சிக்கிட்டு, போயாயோ நீயும் டாக்ஸிக் பாசிட்டிவிட்டியும் போயா அங்கிட்டு அப்படின்ட்டு போக வீட்டுக்கு கிளம்பி போனால் அங்கே கிரெக்கோட அப்பா, டேய் உன் ஃப்ரெண்டு 7 வந்தாண்டா, உன் ரூமில் ஏதோ பெண்டை விட்டுட்டு போயிருக்கான், போய் பாடுறா அப்படின்னு இவனும் போய் பார்ப்பாங்க. 7 ரேச்சலுக்காக அவள் சாகிறதுக்காக அவளுக்காக பேசி ஒரு வீடியோவெல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கான். இவனும் மறுநாள் ஸ்கூலுக்கு போய் 7 போய் பார்க்குறாங்க. மெக்காத்தி சூமில் சாப்பிட்றதுக்கு போவான் இல்லையா, ஆனால் அவனே தனியாக 2 சேரையும் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படியே பேசி வட்டா பேசி இவனும் வேறு வழி இல்லாமல் மற்ற பசங்களோட ஒன்றா உக்காந்து சாப்பிட அந்த கேன்டீனுக்கு ஸ்கூலுக்கு போகிறான். ஸ்கூலில் இப்போ இவங்களுக்கு இந்த ப்ராம் ஃபங்க்ஷன் வேறு வருதாங்க. இப்போ ரீசெண்டாக கிரெக்கு தனியாக அப்படியே கேன்டீன்லேயே சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே சோகமாக பயங்கர அப்படியே விரக்திலே உட்காந்து காலேஜ் அட்மிஷன் வேறு கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்றத பார்த்து செம்ம டிப்ரெஸ்டாக பார்த்துட்டு இருக்க. அங்கே மேடிசன் பொண்ணு, டேய் இந்த ரேச்சல் பொண்ணு படம் என்னடா ஆச்சு, பண்ணிட்டியா இல்லையாடா அப்படின்னு, அவள் ட்ரீட்மெண்ட்டையே ஸ்டாப் பண்ணிட்டாடி அப்படின்ட்டு அழுவான் ஒரு மாதிரி. மேடிசனு அப்போனா அந்த இளவெடுத்த படத்தை முடிச்சு தொலைடா, அவள்கிட்ட சீக்கிரம் அதை காட்டுறா அப்படின்னு அவள் பேசிட்டு அப்படி போவா. இப்போது இவன் வீட்டில் கிரெக்கோட அம்மாக்காரிங்க அவங்க ரேச்சலை அப்படியே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்கடா மகனே அப்படின்னு போய் பாடுறா அப்படின்னா கிரெக்கு, ஏம்மா போதுமா, என்னை நீ ஃபோர்ஸ் பண்ணுறதெல்லாம் போதும், உனக்கு இப்போ சந்தோஷமா, கேன்சர் வந்தவள்கிட்ட என்னை பழக விட்ட, இப்போ அவள் சாவ போகிறா, அடுத்து நீ சொல்லுமா, ஊருக்குள்ளே யாராச்சும் இதே மாதிரி கேன்சர் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருந்தாங்கன்னா நான் போகிறேன், அங்கேயும் போய் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு போட்டு கத்தி கூச்சல் போட, இங்கே பாரு ஸ்கூலுக்கு சரியாக போகலன்றதால என் ஸ்கூல் காலேஜ் அட்மிஷனையே என்னை கேன்சல் பண்ணிட்டாங்க, போதுமா சந்தோஷமா அப்படின்னு கிளம்பிட்டு சண்டை போட்டுட்டு ஆளை அனுப்பிட்டு போக, ஆள் மறுநாள் ஸ்கூல்லையும் இதே கடுப்பில் அப்படியே சோகத்தோடு சுற்றிக்கிட்டு அப்படியே கேன்டீனில் சாப்பிட தனியாக உட்கார, அங்கங்க இந்த மேடிசனு அவள் எப்பவும் போல, ஹே கிரேக் அப்படின்ட்டு மேலே கையை போட்டு, நான் ஒன்று கேட்கவா அப்படின்னு முயலி இந்த வாட்டி எஸ்கேப் ஆகிறத காட்டுறாங்க. கிரெக்கும் பேரலடா இவள்கிட்ட அப்படியே நோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்ப, இவன் இல்லை அப்படின்ட்டு நல்லா அப்படியே கையை வச்சு அப்படியே நெருக்கமாக பேச வர கிரெக்கு கடுப்பாய், நான் ஒன்று கேட்கவா, இது என்னடி இது கையே, இது எதுக்கடி என் மேலே கையை வைக்கிறேன், உனக்கு என்னை பிடிச்சிருக்குதுன்றதால என் மேலே கையை வச்சு பேசுறியா, இல்லை உனக்கு வேண்டிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக இப்படி கையை போடுறியா அப்படின்ட்டு அவன் அந்த உமன் ஈகோவை நல்லா மூஞ்ச காட்டி ஒன்று விட்டாப்புல பேசி போடுறாங்க. அவளுக்கு இது ஒரு மாதிரி அப்படியே அந்த ரியலைசேஷன் மூமெண்ட் மாதிரி ஆகிருதுங்க. இதனாலேயே கிரெக் அவளுக்கு அப்படியே லைட்டாக பிடிச்சி போய், டேய் நாளைக்கு என்னோட ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு வாடா அப்படின்ட்டு அவள் அழகாக கூப்பிட, இவனும் மறுநாள் நல்லா சாமிங்காக அப்படியே கோட் ஷோட்டெல்லாம் போட்டு அம்மா கிட்ட சொல்லிட்டு இந்த ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புவாங்க. ஆள் இந்த ப்ராம் ஃபங்க்ஷனுக்கு அங்கே இந்த அழகான பொண்ணோட டேட்டு கிடச்சிருக்குது. சரி ப்ராம் ஃபங்க்ஷன் போனவன் திடீர்னு என்ன நினச்சான்னு தெரிலங்க, கேன்சர்னால் சாக கிடக்கிற அந்த ரேச்சலை போய் பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த பக்கத்து வந்துட்டான். அவள்கிட்ட பேசிவிட்டு படத்தை ப்ளே பண்ணி விட்டு அவள் பக்கத்துலேயே அப்படியே படுத்துக்கிட்டு இவனும் பார்ப்பான் பாருங்க. யோசிச்சு பாருங்க, கேன்சர் வார்டில் சாக கிடக்கிறவளுக்கு இவன் ரொம்ப நாளாக
அவளுக்குன்னே படம் எடுத்து, அதுவும் இவளுக்கு தெரிஞ்சவங்க, க்ளோஸ் ஆனவங்க, அந்த அம்மா கறி, நம்ம ஏர்லு, கிரெக்கு, இவன் வீடியோஸ் எல்லாம் அப்படியே கூடவே மத்த ஸ்கூல் பசங்கள்லாம் இந்த கேன்சருக்காக யூ கேன் டூ இட், யூ கேன் பீட் இட் த கேன்சர் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி அவங்கெல்லாம் பேச, அவனும் ஏர்லுங்க அவன் ரொம்பவே ஹார்ட் டச்சிங்காக பேசியிருப்பான். என்னென்னா மற்ற வெள்ளையாக இருக்க பொண்ணுங்கள்லாம் அவளுகள்லாம் ஒரு மாதிரி ஹீரோயின் ஆட்டம் செல்ஃப் சென்ட்ரிக் ஆட்டிடியூடோட நாங்கள் எல்லாரை விட நாங்கள் மேலானவங்க அழகுல அப்படின்ற பெட்டர் ஆட்டிடியூடில் அரகன்ஸ் காட்டிக்கிட்டு திரிவாளுங்க. ஆனால் நீ அந்த மாதிரி வெள்ளையான பொண்ணுங்க, நீ அது கிடையாது, உன்னை எனக்கு ரொம்பவே பிடிக்கும், எனக்கு மட்டும் கேன்சர் வந்திருந்தா நான் போட்டு எல்லார் மேலேயும் அப்படியே கோவத்தில் கத்திக்கிட்டு கிடந்திருப்பேன். ஆனால் நீ ரொம்பவே பேஷண்ட்டாக இருக்கிற, இந்த பேஷண்ட்டு நான் உன்கிட்டேருந்து அட்மையர் பண்ணுறேன், ஐ எம் பிளெஸ்டு பை யூ அப்படின்ட்டு, நீ மனதளவில் நல்ல பொண்ணுடி அப்படின்ற மாதிரி அவளோட அந்த உயிருக்கே இவன் ஒரு வேலிடேஷன் மாதிரி கொடுப்பான் பாருங்க. சூப்பராக இருக்குங்க. அங்கே அந்த கிரெக்கு இவனும் சும்மா சொல்லக்கூடாது, ரேச்சலுக்காக இப்படி ஒரு ஆர்டிஸ்டிக்காக ரொம்பவே க்ரியேட்டிவாக ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருக்குங்க இந்த சீனே படத்தில். ரேச்சல் இந்த அழகான விஷுவல் ட்ரீட் எல்லாம் அப்படியே பார்க்குறப்பவே அப்படியே அழுதுகிட்டு தாங்க பாப்பா. அப்போ ஒரு கட்டத்தில் அவளுக்கு அப்படி மூச்சு திணற ஆரம்பிக்க, கிரெக்கு போய் அப்படியே பதட்டி போய் அப்படியே டாக்டரை போய் கூப்பிட்டு வந்து பார்த்தும் கூட ரேச்சல் அதுக்கப்புறமா கோமாக்கு போய் 10 மணி நேர போராட்டத்துக்கு அப்புறமா அவ இறந்து போயிட்டாங்க. கடைசியில் ரேச்சல் வீட்லேயே அவளுக்காக ஃபியூனரல் நடக்குது. அங்கே கிரெக்கு அவர் ரூமில் போய் யாருக்கும் தெரியாமல் அப்படியே பார்ப்பான். அங்கே தாங்க அவனுக்கு இந்த ரேச்சல் பற்றின சில விஷயம் எல்லாம் அப்படியே நோட் பண்ணுறான். என்னென்னா ரேச்சல் அணில் பிடிக்கும்னு சொல்லியிருப்பாள்ல, ஸ்குரில்லாம் எங்கள் அப்பாவோட கவுண்ட் பண்ணுவேன்ட்டு. இப்போ தாங்க அவள் வீட்டு செவுத்துல அந்த ட்ரீ வால்பேப்பர்லேயே அதுலேயே அந்த அணிலெல்லாம் வரைஞ்சி வச்சு அதை அழகாக அப்படியே தாவி தாவி மரமாக தாவி ஒரு கடைசியாக ஒரு புக்குக்கு போகிறாப்புல போய் நிற்க, இவன் அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து பார்ப்பான். அங்கே இன்னொரு விஷயம் இவளை பற்றி அன்ஃபோல்ட் ஆகும். அது என்னென்னா இவளுக்கு இந்த புக்கில் அழகாக அப்படியே கட் பண்ணி சிசரை வச்சு அப்படியே கட் பண்ணி ஒரு மாதிரி ஆர்டிஸ்டிக்காக ஒன்று அப்படி மேக் பண்ணுற மாதிரி. என்னென்னா இவங்க மொதல் அந்த ஏர்லும் கிரெக்கும் ரேச்சல் எல்லாம் ஒன்றா ஊருக்குள்ளே அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடுவான் இல்லையா உட்காந்து, அதை அழகாக இவ அப்படியே புக்லேயே சிசரை வச்சு அழகாக கட் பண்ணி வச்சு அந்த மொமெண்ட்டையே அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க. கிரெக்குக்கு இப்போ தாங்க ரேச்சலுக்கு சிசர் மூலமாகவே இவ இப்படி புக்கையே அழகாக மாற்றக்கூடிய டேலண்ட் இருக்கலாம் இப்போ தான் அதெல்லாம் அப்படியே ரிவீல் ஆகுது. கடைசியில் வீட்டில் அப்படியே படுத்த மேனிக்கே யோசிப்பான், ஆமாம்ல அந்த மெக்கார்த்தி சார் கூட நம்மக்கிட்ட சொன்னாப்லையே அது உண்மைதான் போல் இருக்கு அப்படின்ட்டு. கூடவே இந்த ரேச்சலுங்க அவள் சாகிறதுக்கு முன்ன கடைசியாக கிரெக்கோட காலேஜுக்கு அவளே பேசி கீசி என்னால் தான் அவன் ஸ்கூலுக்கு ஒழுங்காக போகலை, கேன்சரில் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு இவன் இப்படி கைண்டாக ரொம்பவே கேர் பண்ணி பார்த்துக்கிட்டான், நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி காலேஜுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதால் கிரெக்குக்கு அவங்க காலேஜிலேயே சீட்டு கிடச்சிக்கிறதுங்க. இவன் கடைசியாக ரேச்சலுக்கு அந்த காட்டின அந்த படத்தை இந்த காலேஜுக்கு அப்படியே கொரியர் மூலயமா போட்டு பார்த்துக்கங்கடா, கடைசியாக இந்த படத்தை பார்த்தவ செத்தே போயிட்டா அப்படின்னு எழுதி அனுப்ப, அங்க இந்த படம் ஒரு மாதிரி மிக்ஸ்டு எமோஷனோட முடியுங்க. எப்படின்னா ரேச்சல் பொண்ணு செத்தது நமக்கெல்லாம் அப்படி சோகமாகும். ஆனா பரவாயில்ல, இந்த கிரெக்கு பையன் இவன் அவ சாவின் மூலமாச்சும் ஆன்டி சோஷியலா இருந்தவன் இப்போ ரேச்சல் செத்ததுக்கு அப்புறமா இன்னும் ஆன்டி சோஷியலா ஆயிடாம சரி இந்த தான் காலேஜுக்கு போறேனே அப்படின்னு சொல்லிட்டான்ல. இது இந்த படம் பார்க்குற நமக்கெல்லாம் ஆறுதலா ஒரு மாதிரி அப்படியே கைண்ட் ஆஃப் ஃபீல் குட்டோட இந்த படம் முடியுங்க.